அடுத்த ஸ்லோகம் ஸ்லோகா நம்பர் 13. சர்வகர்மாணி மனசா சந்யஸ்யாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயன். போன ஸ்லோகத்தோட இந்த கர்மயோக சாதனா ஓவர். இப்போ அகைன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா ஞான யோக சாதனாவை பற்றி கிருஷ்ணர் நம்மளுக்கு சொல்ல ஆரம்பிக்க போகிறார். ஸோ 13வது ஸ்லோகத்திலேருந்து 21வது ஸ்லோகம் வரைக்கும் நம்மளுக்கு ஞான யோக சாதனா. நிறைய பேருக்கு ஞான யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குன்றதே தெரியாது இல்லையா? அப்படியே சப்போஸ் தெரிஞ்சிருந்தாலும் ஆப்ஷனில் விட்டுடுவா. நமக்கெல்லாம் எங்கே இந்த ஞானமெல்லாம் வருமா அப்படின்னு நிறைய பேர் இது பக்கமே வராமல் நைஸாக எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு பார்ப்பான். என்றைக்கு சாஸ்திரம்லாம் படித்து என்றைக்கு புரிஞ்சுண்டு அப்படின்லாம் இருப்பாள். அதனால் என்ன ஐடியா வச்சுட்டு இருப்பா அப்படின்னா, செவனேன்னு வெறும்னு பூஜையெல்லாம் மட்டும் பண்ணி அப்படியே லைஃப்பை ஓட்டிட்டேன் அப்படின்னா நான் பண்ண பூஜையே எனக்கு மோட்சத்தை கொடுத்துடாதா அப்படின்னு சில பேருக்கு டவுட்டெல்லாம் இருக்கும். அதாவது ரிலீஜியஸ் லைஃப்பை லீட் பண்ணாலே எனக்கு மோட்சம் கிடச்சிடும். கிருஷ்ணர் சொல்கிறார், ஞான யோகம் இல்லாமல் மோக்ஷம் நாட் பாசிபிள். ஏன்னா மோக்ஷம் உனக்கு வேணும்னா ஞானம் அவசியம். இப்போ எப்போ இந்த ஞான யோகத்துக்குள்ளே நாம் வரோம் அப்படிங்கிறதுல வேணால் நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கலாம். இப்போ சில பேர் சொல்லுவாள்ல, நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா கீதாலாம் கேட்டுக்கிறேனே, இப்போ ப்ளீஸ் என்னை தொந்தரவு பண்ணாதீங்கோ அப்படின்னு சில பேர் சொல்லுவாள். உனக்கு போஸ்ட்போன் பண்ணலாம், ஆனால் டோட்டலாக அவாய்டு பண்ண முடியுமானா அவாய்ட் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கை கால்லாம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணணும், காதெல்லாம் நல்லா கேட்கணும், கண்ணெல்லாம் நன்னா தெரியணும். அப்போ தான் வீட்டிலேருந்தே கிளம்பி நம்மளால் வர முடியும். ஸோ உடம்பு நன்னா இருக்கும்போதே இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ 13லேருந்து 21 ஞான யோக டாபிக். ஏன்னா 5th சாப்டருடைய மெயின் தீம் ஞான யோகம். கர்மயோகம்லாம் சும்மா இன்சிடென்டலாக அவர் சொல்கிற விஷயம். இப்போ வாட் இஸ் ஞான யோகம்? ஆல்ரெடி போன சாப்டரில் கிருஷ்ணர் நம்மளுக்கு டிஃபைன் பண்ணிட்டார். போன சாப்டர்னா 4th சாப்டரில் என்ன சொன்னார்? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதர்ஷினஹா அப்படின்னு சொல்லியாச்சு. 4th சாப்டரில் 34வது ஸ்லோகமா? இப்போ ஞான 34 ஞான யோகம் அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் கன்சிஸ்டன்ட் ஸ்டடி ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் ஃபார் அ length of time under the guidance of a teacher அப்படின்னு நாம் பல வாட்டி பார்த்துருக்கோம். இப்போ சிஸ்டமேட்டிக்காக கன்சிஸ்டண்ட்டாக நாம் வேதாந்தத்தை படிக்கணும். ஏன்னா சாஸ்திரம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரத்துலேயே நிறைய டாபிக்ஸ் இருக்குது. சாஸ்திர கிரந்தங்களே நிறைய இருக்குது. தர்மசாஸ்திரம் இருக்குது, அர்த்த சாஸ்திரம் இருக்குது. அதெல்லாம் படிக்கக்கூடாது. என்ன படிக்கணும்? வேதாந்த சாஸ்திரம். அதெல்லாம் படித்தா என்ன கிடைக்கும்னா மன தூய்மை கிடைக்கும். வேதாந்த சாஸ்திரம் படித்தாதான் ஞானம் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த வேதாந்த சாஸ்திரம் எதை பற்றின அறிவை நமக்கு கொடுக்கறது? ஞானம் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும்னா என்ன ஞானத்தை அது கொடுக்கறது? அது படிக்கும் பொழுது என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நான் யார் அப்படின்னு எனக்கு தெரிய வருது. அப்புறம் பகவான் யார், அப்புறம் இந்த வேர்ல்டு ஆக்சுவலாக இந்த வேர்ல்டு என்னது, இந்த வேர்ல்டு என்ன பண்ணுறது, எனக்கு என்ன இந்த வேர்ல்டு பண்ணுறது, அதாவது எனக்கும் இந்த வேர்ல்டுக்கும் வாட் இஸ் தி ரிலேஷன்ஷிப், நான் ஏன் ஃபஸ்ட்டு பிறந்தேன், அப்புறம் பிறந்துட்டேன், சரி எதுக்காக பிறந்திருக்கேன், வாட் இஸ் தி பர்பஸ், ஏதாவது கோல் அப்படின்னு உண்மையாகவே என்னோடய லைஃப்பில் எனக்கு இருக்கா, இப்படிங்கிற பேசிக் கொஸ்டின்ஸுக்கு எல்லாம் நமக்கு வேதாந்தம் ஆன்சரை கொடுக்கறது. அப்போ ஜீவா, ஜெகத், ஈஸ்வரா, பந்தம்,
மோக்ஷம். இந்த 5 பற்றின விஷயமும் நம்மளுக்கு வேதாந்தம் படிக்கிறது மூலமாக கிடைக்கிறது. அப்போ இந்த 5 டாப்பிக்கையும் நாம் சிஸ்டமேட்டிக்காக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு லெங்த் ஆஃப் டைமுக்கு ஒரு டீச்சர் கீழே போய் படிக்கணும். அப்படி படிக்கிறதுக்கு பேர் ஸ்ரவணம் அப்படின்னு பேர். இப்போ படிக்கும் பொழுது ஒரு பர்சன் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டை டிஸ்கவர் பண்ணுவாள். என்ன ஃபேக்ட்டு அப்படின்னா அதையும் ஆல்ரெடி நாம் செகண்ட் சாப்டரில் பார்த்துருக்கோம். நான் இந்த பாடி கிடையாது, நான் இந்த மைண்டும் கிடையாது. ஆனால் இந்த பாடிக்கும் மைண்டுக்கும் சென்ஷியன்சியை கொடுக்குற சைத்தன்ய தத்துவம் நான் அப்படின்ற ஃபேக்டை இந்த பர்சன் டிஸ்கவர் பண்ணுவான். இப்போ இந்த பாடியும் மைண்டும் அழிஞ்சு போனாலும் நான் இருப்பேன், நான் கண்டினியூ ஆவேன். ஏன்னா தூக்கத்தில் அதானே பண்ணுறோம். தூக்கத்தில் என்ன நடக்கிறது? பாடியை நான் யூஸ் பண்ணுறதில்ல, மைண்டை நான் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால எந்த டிரான்சாக்ஷனும் நான் பண்ணுறதில்ல, அவ்வளோதான். ஆனால் நான் இருக்கேனா இல்லையா? தூங்கும் பொழுதும் நான் கண்டினியூ ஆகிறேன். இப்போ நான் ஆத்ம சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ். இப்போ லைட் எக்ஸாம்பிளை ஞாபகப்படுத்தி நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போது ஒரு ஞான யோகி என்ன பண்ணுறார் அப்படின்னா, சர்வ கர்மாணி மனசா சந்நியாஸ்தே. நான் எந்த ஆக்ஷனும் பண்ணாத ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு அந்த பர்சன் இப்போது டிஸ்கவர் பண்ணுறார். பின்ன எல்லா ஆக்ஷனும் பின்ன எது பண்ணுறது? பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லா ஆக்ஷன்ஸையும் பண்ணுறது. அப்போ ஐடென்டிஃபிகேஷனை இங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம். ஆக்ஷன்ஸ் பண்ணுறது பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ், நான் அதை விட்னஸ் பண்ணுற சைத்தன்ய தத்துவம். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இப்போது எது பண்ணுறதோ அதுக்கிட்டேயே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். அந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிட்டேயே அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இப்போ நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். அப்போது அந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் பண்ணுறதுனால அதுக்கு ரிசல்ட்டு ஏற்படுறது. அந்த ரிசல்ட்டை மறுபடியும் அந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் அனுபவிக்கிறது. இதில் எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இதை நாம் செகண்ட் சாப்டர்லேயும் பார்த்துருக்கோம், தேர்ட் சாப்டர்லேயும் பார்த்துருக்கோம். ஸோ சந்நியஸ்ய, அப்போ ஞானி எல்லா ஆக்ஷன்ஸையும் ரினவுன்ஸ் பண்ணுறார். எப்படி ரினவுன்ஸ் பண்ணுறார் அப்படின்னா, ஃபிசிக்கலாக நம்மளால் எந்த ஆக்ஷனும் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா பாடின்னு ஒன்று இருக்குனாலே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை நாம் இப்போது பண்ணி தான் ஆகணும். அப்போ பாடி இருந்ததுன்னா ஃபிசிக்கலாக ஆக்ஷன்ஸ் கண்டினியூ ஆகும். ஆனால் அந்த ஆக்ஷனை நான் பண்ணுறேன் அப்படின்னு இந்த ஞானி இப்போது கிளைம் பண்ண மாட்டா. தன்னை பாடியிலேருந்து டிட்டாச் பண்ணிட்டு இருப்பாள். நான் பாடி இல்லைங்கிற அறிவு அந்த ஞானிக்கு வந்ததுனால நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு ஞானி ஒரு நாளைக்கும் சொல்ல மாட்டார். பின் என்ன சொல்லுவார், என்னோட ப்ரெசன்ஸில் பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸையும் பண்ணுறது. அப்போ இந்த விஷன் அந்த பர்சனுக்கு கிடைக்கிறது. ஸோ மனசா சந்நியஸ்ய, நாலெட்ஜினால் அவர் பாடியிலேருந்து டிட்டாச் ஆகிக்கிறார். சந்நியசியனை ரினவுன்ஸ் பண்ணுறார். இன்டர்னல் ரினன்சியேஷன் த்ரூ டிட்டாச்மெண்ட். இது எக்ஸ்டர்னல் சந்நியாசம் கிடையாது. ஆனால் அறிவு வந்ததுனால அந்த ஞானியால் தன்னை நான் பாடி இல்லைன்னு அவரால் பிரிச்சுக்க முடியறது. இந்த உருவாருகமிவ பந்தனாத் சொல்லுவாள்ல, மிருத்யோர் முக்ஷீய மாமிருத்தாத். இந்த மந்திரத்தை ஜென்ரலாக எல்லோரும் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஏதோ உடம்பு சரியில்லைன்னா அதெல்லாம் ஜபிச்சா உடம்புலாம் நன்னா போயிடும். அதுக்கப்புறம் இந்த லாங்கிவிட்டி, அந்த ஆயுளை விருத்தி பண்ணிக்கிறதுக்காக சொல்லுவாள். ஒரு நாளைக்கும் ஃபிசிக்கல் பாடியுடைய ஆயுஷெல்லாம் நம்மளால் கூட்டலாம் முடியாது. அது இம்மார்ட்டலாக இருந்துகிட்டே இருக்குமா ஃபிசிக்கல் சரீரம்னா? ஒரு நாளைக்கும் அப்படிலாம் இருக்க முடியாது. அப்போ அமிர்தத்துவம் இருக்கே, என்னது பின்னது? அறிவு மூலமாக அடையிறது. நான் அமிர்தஹா அப்படிங்கிறத அறிவு மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த அழிஞ்சு போகிற உடம்பு
நான் இல்லைங்கிற அறிவு நம்மளுக்கு ஏற்படுறது. ஸோ தேர்ஃபோர் அகம் அமிர்தா, ஏன்னா நான் வந்து இந்த தேகம் இல்லை. ஸோ ஒரு ஞானிக்கு அதனால் என்ன கிடைக்கிறது? சுகம் ஆஸ்தி, ரிலீவ்டாக ரிலாக்ஸ்டாக அந்த ஞானியானவர் இருக்கார். அப்படி இப்போ நாம் வந்து 5வது அத்தியாயம் பார்த்துட்டுருக்கோம். 5வது அத்தியாயத்தோட இன்ட்ரொடக்ஷனில் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் எந்த லைஃப் ஸ்டைலை வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதாவது எந்த வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு சாய்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கிரகஸ்தா லைஃப்பை நாம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சந்நியாசா லைஃப்பையும் நாம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரகஸ்த ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம், இந்த 2 ஆசிரமம் தான் ஆக்சுவலி பிரைமரி ஆசிரமம். அப்போ இந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு முன்னாடி ஒரு ஆசிரமம் இருக்கே, பிரம்மச்சரிய ஆசிரமம். அது என்ன அப்படின்னா கிரகஸ்தாசிரமத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆசிரமம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வானப்பிரஸ்தம் அது மாதிரி சந்நியாச ஆசிரமத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரில்யூடு எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து வானப்பிரஸ்த ஆசிரமம். அப்போ லைஃப் ஸ்டைலில் நமக்கு வந்து சாய்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து பிரவிற்த்தி மார்க்கம், இன்னொன்று நிவிருத்தி மார்க்கம். ஆனால் எதில் சாய்ஸ் கிடையாது? சாதனால நமக்கு சாய்ஸ் கிடையாது. அப்படின்னா நீ கிரகஸ்தனா வேணா இரு, சந்நியாசியாக வேணாலும் இரு, 2 பேருமே இப்போ வந்து 2 ஸ்டேஜஸ் ஆஃப் சாதனாவை அண்டர்கோ பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பியூரிஃபிகேஷன் ஸ்டேஜ். அது என்னது? கர்மயோகம். இப்போ சாஸ்திரம் வந்து நம்மளுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. காயிக கர்மாணி, வாச்சிக கர்மாணி, மானசீக கர்மாணி அப்படின்னு இதெல்லாம் டைப்ஸு. ஒன்றுத்துக்குள்ளேயும் எத்தனையோ விதமான ஆக்டிவிட்டீஸும் வந்து நம்மளுக்கு இருக்குது. இப்போ ஒரு பர்சனுடைய மென்டாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை நாம் சூஸ் பண்ணிட்டு நம்மளுடைய பியூரிஃபிகேஷனுக்காக அதை நாம் பயன்படுத்தலாம். இப்போ கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்துட்டு, இப்போ சப்போஸ் வந்து கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் பொழுது நம்ம வந்து நன்னா வெல் டு டூவாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நிறையா வெல்த்தெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை நல்ல காரியங்களுக்கு செலவழிச்சுண்டு நாம் வந்து நம்மளுடைய சித்த சுத்தியையும் வந்து பார்த்துக்கலாம். இல்லை என்கிட்ட வந்து வெல்த் கில்த்தெல்லாம் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுண்டு நம்மளுடைய சித்த சுத்தியை நாம் பார்த்துக்கணும். ஏதோ ஒன்று பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய மைண்டை இப்போது பியூரிஃபை பண்ணி ஆகணும். அந்த ஞான யோக்கியதா இருக்கு இல்லையா, அந்த ஞான யோக்கியதாவை ஏதோ ஒன்று பண்ணி இப்போ நாம் அடையணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்போ இது கிரகஸ்தனும் பண்ணணும், சந்நியாசியும் வந்து இந்த சித்த சுத்தியை அடைஞ்சு ஆகணும். ஞான யோக்கியதா வந்த உடனே 2வது ஸ்டேஜுக்கு போகிறோம். அது என்னது? ஞான யோக்கியத்தை வந்துடுத்துனா இப்போ நான் என்ன ஃபாலோ பண்ணணும்? ஞான யோகம் இப்போ நான் ஃபாலோ பண்ணணும். ஞான யோகத்தில் நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்? என்னுடைய ஹையர் நேச்சரை பற்றி நான் ஞான யோகம் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நாம் பார்த்துருக்கோம், ஒரு இண்டிவிஜுவலுக்கு 2 ஐ இருக்குது. 2 ஐனா கண் இல்லை, ஐ, லெட்டர் ஐ, நான் அப்படின்னு சொல்கிறோம்ல. 2 நான் இருக்குது. என்ன 2 நான்? ஒன்று வந்து இந்த விவகாரத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு நான் ஒன்று இருக்குது. அதை வந்து நாம் நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்காக லோவர் ஐ அப்படின்னு சொல்கிறோம், லோவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இன்னொரு நான் இருக்குது. அந்த நான் என்னது? எந்த விதமான டிரான்சாக்ஷனுமே பண்ணாத ஒரு நான். அதுதான் ஹையர் ஐ அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் என்ன ஐ? ஆத்மா ஐ. இந்த லோவர் ஐ சொல்கிறோமே அதுக்கு என்ன பேர்? அகங்காரஹா. வெரி குட். இப்போ இந்த பாடி, மைண்டு, சென்ஸ் ஆர்கன்ஸ் இதெல்லாம் வச்சு தானே நம்ம எல்லா விதமான டிரான்சாக்ஷனும் பண்ணுறோம் இல்லையா? இந்த உடம்பை பயன்படுத்துகிறோம், மனசை பயன்படுத்துகிறோம், நம்மளுடைய இந்திரியங்களை எல்லாம் பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் பயன்படுத்தி தான் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறது. இப்போது
இந்த அகங்கார ஐ அப்படின்னா என்னன்னா பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸை நாம் வந்து அகங்கார ஐ அப்படின்னு சொல்கிறோம். இந்த அகங்கார ஐ இருக்குல்ல, இதுதான் கர்த்தாவாக இருக்குது, இதுதான் போக்தாவாகவும் இருக்குது. இந்த அகங்கார ஐக்கு தான் சஞ்சித கர்மா இருக்குது. சஞ்சித கர்மா இருந்ததுன்னா என்ன கர்மா இருக்கும்? பிராரப்த கர்மா இருக்கு. பிராரப்தம் இருந்ததுன்னா என்ன வரும்? ஆகாமி கர்மாவும் இந்த அகங்கார ஐக்கு தான் இருக்கு. இந்த அகங்கார ஐ தான் ஒரு லோக்காலேருந்து இன்னொரு லோக்காக்கு டிராவல் பண்ணுறது. அப்போ இந்த ரெண்டாவது ஸ்டேஜில், இந்த ஞான யோகம் ஸ்டேஜில் இந்த அகங்கார ஐ இருக்குல்ல, இதை பற்றின டீட்டெயில்ஸையும் நாம் படித்து தெரிஞ்சுக்கிறோம். இதனுடைய நேச்சர் என்ன, இது எப்படிப்பட்டது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரியல் ஐ இருக்கே, ஹையர் ஐ, ஆத்மா ஐ, அது பற்றின டீட்டெயில்ஸும் நமக்கு ஞான யோகம் மூலமாக தெரிய வருது. ஆக்சுவலி பார்த்தேன்னா இந்த ஆத்மா ஐக்கும் அகங்கார ஐக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையவே கிடையாது. இதை வந்து ஆல்ரெடி நாம் 2வது அத்தியாயம் படிக்கும் பொழுது பார்த்தோம். இப்போ இந்த ஆத்மா ஐ இருக்குல்ல, அதை டிஸ்கவர் பண்ணுறது தான் ஞான யோகத்தோட வேலை. அதை தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதை வந்து கிருஷ்ணர் இங்கே நம்மளுக்கு 5வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகத்திலேருந்து 21 ஸ்லோகம் வரைக்கும் சொல்கிறேன். இப்போ 2வது அத்தியாயத்தில் ஆத்மா ஐ பற்றி படிக்கும் பொழுது என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் இப்போ மறுபடியும் நாம் ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணியிருந்தால் தான் இப்போது ரீகலெக்ட் நம்மளால் பண்ண முடியும் இல்லையா? இப்போ ஆத்மா ஐ ஆர், அதுக்கு வேறு என்ன பேர்? ஆத்மா ஐ ஆர் சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது இல்லையா? இப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி அப்படின்னு நாம் படிச்சிருக்கோம். அந்த கான்ஷியஸ்னஸுக்கு பவுண்ட்ரி கிடையாது. இப்போ இந்த பாடியோட பவுண்ட்ரியோட அது முடிஞ்சு போயிடுமானா இல்லை. இந்த பாடியை தாண்டியும் சைத்தன்யம் வந்து பரிவேடு பண்ணுறது, அதுக்கு லிமிட்டேஷன் கிடையாது. இப்போ உடனே நாம் வந்து எதை கம்பேர் பண்ணி பார்த்து இதை புரிஞ்சுக்கணும்? லைட் எக்ஸாம்பிளை ஞாபகப்படுத்திக்கணும். இப்போ லைட் வந்து எங்கே பரிவேடாகி இருக்கு? இந்த ஹால் முழுக்க இப்போ வந்து லைட் இருக்கு இல்லையா? ஆனால் ஹாலோட ஒரு பார்ட்டா இந்த லைட்டு அப்படின்னா ஹாலோட ஒரு பார்ட்டு இல்லை. இப்போ இந்த என்னோட கையை வந்து லைட்டு வந்து பரிவேடு பண்ணுறதா இல்லையா? என் கை மேலே லைட்டு இப்போ பரவி இருக்கா இல்லையா? லைட்டு பரவி இருக்கு. இப்போ என் கையுடைய ஒரு போர்ஷனா லைட்டு, என் கையோட ஒரு பார்ட்டா லைட்டுனா என் கையோட ஒரு பார்ட்டு லைட்டு இல்லை. அப்போ லைட்டு என்னது? அது ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. அது மாதிரி இந்த சைத்தன்யம் அப்படிங்கிறது என் உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கு. என் மைண்டையும் அது வியாபிக்கிறது, என் சென்ஸ் ஆர்கன்ஸையும் அது வியாபிக்கிறது. ஆனால் அது என் பாடியோட ஒரு பார்ட்டா, மைண்டோட ஒரு பார்ட்டா அப்படின்னா இல்லை. சைத்தன்யம் ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. இப்போ வந்து லைட்டு இந்த ஹால் முழுக்க வியாபிச்சிருக்கு. அப்புறம் வந்து இந்த ஹாலில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது இல்லையா? எத்தனையோ விதமான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அது மாதிரி அந்த அத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் மேலேயும் இப்போ லைட் பரிவேட் பண்ணுறது இல்லையா? அது மாதிரி எத்தனையோ சரீரங்கள் இருக்குது, எத்தனையோ மைண்ட் வந்து இருக்குது. அத்தனையும், அதாவது அநேக சரீரங்கள் இருக்குது, அநேக மைண்ட்ஸ் இருக்குது. அத்தனையும் எத்தனை ஆத்மா பரிவேட் பண்ணுறது? ஏக ஆத்மா அநேக சரீரங்களை பரிவேட் பண்ணுறது, அநேக மைண்டை பரிவேட் பண்ணுறது. இப்போ இந்த ஹாலில் எவ்வளோ லைட் இருக்குது? இந்த ஃபிசிக்கலாக அந்த இதை பார்த்து 1 2 3 அப்படி சொல்லக்கூடாது. லைட் அஸ் சச் இருக்குல்ல, வெளிச்சம் இருக்குல்ல, எத்தனை வெளிச்சம் இருக்குது?
ஒரே ஒரு வெளிச்சம் தான் இருக்குது. அந்த ஒரே ஒரு வெளிச்சம் என்ன பண்ணுறது, 100 ஆப்ஜெக்ட்ஸை இப்போ வந்து அது பர்வேட் பண்ணுறது. அது மாதிரி தான் ஒரே ஒரு சைத்தன்யம் தான் இருக்குது, அது அநேக சரீரங்களை பர்வேட் பண்ணுறது, அநேக மைண்ட் அது பர்வேட் பண்ணுறது. இப்போ வந்து இந்த ஃபிசிக்கல் பாடி டிஸ்ட்ராய் ஆயிடுது அப்படின்னு சொன்னால் சைத்தன்யம் கண்டினியூ ஆகுமா ஆகாதா? ஃபிசிக்கல் பாடி அழிஞ்சு போச்சுன்னா சைத்தன்யம் கண்டினியூ ஆகும். இப்போ கை மேலே லைட்டு விழுறது, கையை வந்து அந்த இடத்துலேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இப்போ லைட்டு கண்டினியூ ஆகுமா ஆகாதா? லைட்டு கண்டினியூ ஆகும். ஆனால் என்னால் இப்போ அந்த இடத்துல லைட்டு இருக்குது அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு டெட் பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் சைத்தன்யம் இருக்கும். ஆனால் டெட் பாடினால் இப்போ என்ன பண்ண முடியாதுன்னா சைத்தன்யத்தை வெளிக்காட்ட முடியாது. அந்த உணர்வு தன்மை இருக்குல்ல, சைத்தன்யம்னா என்ன அர்த்தம்? உணர்வு தன்மை. இப்போ உணர்வு தன்மை நான் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா உணர்வுள்ள ஒரு சரீரம் இருந்தால் தானே அந்த உணர்வு தன்மையை நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இப்போ பாடியே போனாலும் சைத்தன்யம் கண்டினியூ ஆகும். ஸோ நம்ம வந்து இந்த லைட் எக்ஸாம்பிளை அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டு இந்த விஷயங்களை எல்லாம் புரிஞ்சுக்கணும். கான்ஷியஸ்னஸ் ஏகா, கான்ஷியஸ்னஸ்னால் சைத்தன்யம், சைத்தன்யம் ஏகா, சைத்தன்யம் சர்வகதா, எல்லா இடத்துலையும் அது வந்து பரிவேடாகி இருக்கு. அப்புறம் சைத்தன்யம் நித்யஹா, ஆப்ஜெக்ட்ஸ்லாம் போனாலும் லைட்டு கண்டினியூ ஆகிறது இல்லையா? கையையே இந்த இடத்துலேருந்து எடுத்துட்டாலும் லைட்டு கண்டினியூ ஆகிறது இல்லையா? அந்த மாதிரி பாடியே போனாலும் சைத்தன்யம் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, சைத்தன்யம் நிர்விகாரஹா. ஸோ இந்த 4-5 வார்த்தையை நாம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணணும். ஏன்னா இதே தான் ரிப்பீட்டடாக நாம் மறுபடியும் பார்ப்போம். நிர்விகாரம்னா என்ன அர்த்தம்? எந்த விதமான சேஞ்சையும் அது அண்டர்கோ பண்ணுறது இல்லை. இப்போ கை மூவ் ஆகும்போது லைட்டு மூவ் ஆகுதா? கை மூவ் ஆகும்போது லைட்டு மூவ் ஆகிறது இல்லை. கை மடிக்கும்போது லைட்டு மடியிருதா? லைட்டுக்கு எந்த விதமான சேஞ்சும் நடக்கிறது இல்லை. இப்போ ந ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வானபூயா. என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அப்போ என்ன ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கோம்? கீதா தானே. அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. இது வந்து 2வது அத்தியாயத்தினுடைய 20வது ஸ்லோகம்னு நினைக்கிறேன், பாருங்க. ஆனால் இந்த சரீரம் இருக்கே, இதுக்கு எத்தனை விதமான மாடிஃபிகேஷன்ஸ் பாசிபிள்? 6 விதமான மாடிஃபிகேஷன்ஸ் பாசிபிள். சைத்தன்யத்துக்கு எந்த மாடிஃபிகேஷனும் கிடையாது. சைத்தன்யம் நிர்விகாரஹா. அப்புறம் என்ன சொன்னார் 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர்? இன்ஃபேக்ட் 2வது அத்தியாயத்தில் என்ன சொன்னாரோ, என்ன ஐடியாவை ப்ரெசென்ட் பண்ணாரோ அதையே இங்கே மறுபடியும் நம்மளுக்கு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறார். அதனால தான் கனெக்ட் பண்ணி படிக்கணும் எப்பயுமே. கான்ஷியஸ்னஸ்னால் எந்த விதமான சேஞ்சஸையும் அண்டர்கோ பண்ண முடியாது இல்லையா? அந்த காரணத்தினால கான்ஷியஸ்னஸ்னால் எந்த ஆக்ஷனையும் பண்ண முடியாது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். கான்ஷியஸ்னஸ்னால் மாறுதல் அடைய முடியாது. அதனால தான் நிர்விகாரஹா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எந்த விதமான மாடிஃபிகேஷனும் அதுக்கு இல்லை. இப்போ மாடிஃபை ஆக முடியாத காரணத்தினால கான்ஷியஸ்னஸ்னால் எந்த விதமான ஆக்ஷனையும் பண்ண முடியாது. ஏன்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே இப்போ என்ன ஆகும்? ஏதோ ஒரு விதமான சேஞ்ச் வந்து நடந்து ஆகணும். இப்போ வாயால் பேசணும், அது ஆக்ஷன் தானே பேசுறது. அப்போ வாய் ஹேஸ் டு அண்டர்கோ சம் சேஞ்ச். சில பேர் மணிக்கணக்காக பேசுவா, அப்புறம் நேரம் பேசிட்டு சொல்லுவா கொஞ்சம்
டயர்டாகிடுது அப்படின்னு சொல்லுவாள். இப்போ வந்து மென்டல் ஆக்டிவிட்டி இருக்கே, மைண்டில் வந்து மூவ்மெண்ட் இருக்குமா இருக்காதா? மைண்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு? மைண்டுனா ஜென்ரலாக என்ன பண்ணும்? தாட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா? இப்போ நம்ம யோசிச்சுன்னு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, எதையோ பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க, இது பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சரி இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இம்மீடியட்டாக வந்து வேண்டாம் வேண்டாம் வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தாட் வருது இல்லையா? அப்போ இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்ததே, அது என்ன ஆகியிருந்தால் ரெண்டாவது தாட் வரும், அந்த இடத்துலேருந்து அது நகர்ந்துருக்கணும், மூவ் ஆயிருந்தால் தான். இப்போ ரெண்டாவதாக வேண்டாம் வேண்டாம் வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வருது. அப்புறம் மூணாவதாக இல்லை முதல்ல யோசித்தோமே அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அப்போ இந்த ரெண்டாவதாக வந்து தாட் என்ன ஆகியிருக்கணும், அது அந்த இடத்துலேருந்து நகர்ந்துருக்கணும். அப்போது ஒரு மூமெண்ட் வந்து நடக்கிறது, அதுதான் மென்டல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு கர்மான ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே அதில் சேஞ்சஸ் நடக்கும். விகாராத்மகம் கர்ம, சலனாத்மகம் கர்ம. சலனம்னு சொன்னால் மூவ்மெண்ட், விகாரம்னா சேஞ்சு, சலனம்னா மூவ்மெண்ட், இது ரெண்டுமே இருக்கும் கர்மா அப்படின்னு சொன்னால். இப்போ கான்ஷியஸ்னஸுக்கு எந்த விதமான மாடிஃபிகேஷனும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதால் இப்போது எந்த ஆக்ஷனையும் பண்ண முடியாது. அப்போ எதோட கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கணும்? ஆகாசத்தோடு அதை கம்பேர் பண்ணிக்கணும். ஆகாசம்னா ஸ்பேஸ். இப்போ ஸ்பேஸு ஆல் பர்வேடிங் இல்லை, ஸ்பேஸ் இல்லாத இடம் இருக்குமா? கேள்வியே ராங், கரெக்டா? ஸ்பேஸ் இல்லாத இடம் சொன்னாலே என்ன அர்த்தம்? ஸ்பேஸ். அப்போ ஸ்பேஸ் இஸ் ஆல் பர்வேடிங், எல்லா இடத்துலையும் இப்போ ஆகாசம் இருக்குது. அப்போ ஆகாசத்தினால என்ன பண்ண முடியாது? மூவ் பண்ண முடியாது. ஏன்னா மூவ் பண்ணணுன்னா என்ன தேவைப்படும்? ஸ்பேஸ் தேவைப்படும். ஸ்பேஸ் இல்லாத ஸ்பேஸு இல்லை, அதனால ஆகாசத்தினால இப்போது மூவ் பண்ண முடியாது. அதனால ஆகாசத்தை அகர்த்தா அப்படின்னு சொன்னால் ஆகாசத்தினால எதுவுமே இப்போது பண்ண முடியாது. அது மாதிரி சைத்தன்யம் எந்த விதமான மாடிஃபிகேஷனையும் அண்டர்கோ பண்ணாததுனால அதனால் எந்த விதமான ஆக்ஷனும் பண்ண முடியாது. தேர்ஃபோர் சைத்தன்யம் இஸ் அகர்த்தா. அப்போ ஏகா சர்வகதः நித்யः நிர்விகாரः அகர்த்தா. இதெல்லாம் நாம் வந்து செகண்ட் சாப்டர் படிக்கும் பொழுது பார்த்தோம். அப்போ அகர்த்தா அப்படின்னு சொன்னால் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஆக்ஷன்ஸ். இப்போ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே அதில் வந்து குட் ஆக்ஷனும் ஆத்மா பண்ணாது, பேட் ஆக்ஷனும் ஆத்மா பண்ணாது. அப்போது குட் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால் புண்ணியம் அப்படின்னு பேசணும், பேட் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால் பாபம் அப்படின்னு பேசணும். குட் ஆக்ஷனும் பண்ணாது பேட் ஆக்ஷனும் பண்ணாது அப்படின்னா ஆத்மாவுக்கு புண்ணியமும் கிடையாது பாபமும் கிடையாது. பின்ன இந்த புண்ணியம் பாபம் இதெல்லாம் எந்த ஐயை சேர்ந்தது? அகங்காரா ஐயை சேர்ந்தது, லோவர் ஐயை சேர்ந்தது. இப்போ ஆத்மா அகர்த்தா. அகர்த்தா அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஆத்மா என்னவாகவும் இருக்கணும்? அபோக்தாவாகவும் இருக்கணும். அபோக்தானா என்ன அர்த்தம்? கர்ம பலன் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். கர்மாவே இல்லை அப்படின்னு சொன்னால் கர்ம பலன் மட்டும் எப்படி இருக்கும்? இப்போ யஹ கர்த்தா பவதி சஹஏவ போக்தா பவதி. யார் கர்த்தாவோ அந்த கர்த்தாவுக்கு தானே கர்ம பலன் இருக்கும். போக்தான கர்ம பலனை அனுபவிப்பவன் அர்த்தம். யார் கர்த்தாவோ அந்த கர்த்தாவால் தான் போக்தாவாக இருக்க முடியும். ஆத்மா அகர்த்தா, அதனால ஆத்மா அபோக்தா. இங்கே என்ன சொல்கிறார் நெக்ஸ்ட்டு? யார் ஞானி அப்படிங்கிறத சொல்கிறார். யார் ஞானி? யார் ஒருத்தர் தன்னோட அந்த ஹையர் ஐ இருக்குல்ல, ரியல் ஐயை யார் ஓனப் பண்ணுறாளோ, அந்த ஆத்மா ஐயை யார் வந்து நான் ஆத்மா அப்படின்னு கிளைம் பண்ணுறாளோ அந்த பர்சன் தான் ஞானி.
அப்போ அந்த பர்சனுக்கு இந்த லோவர் ஐ இப்போ என்ன ஆகிடும்? அகங்கார ஐ வந்து இப்போது இன்சிக்னிஃபிகண்ட் ஐயா ஆகியிருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த அகங்கார ஐ எப்படி இருந்திருக்கும்? ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஐயா இருந்திருக்கும். அதனால அந்த ஞானியும் ஞானத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்திருப்பார்? நான் கர்த்தா, நான் தான் இதெல்லாம் பண்ணேன், நான் இந்த பலனையெல்லாம் அனுபவிக்கிறேன், நான் வந்து போக்தா, அதனால் நான் இன்னும் வேலை பண்ணணும், இன்னும் நான் நிறைய விஷயங்களை அனுபவிக்கணும், எனக்கு இதுக்கே டைம் இல்லை, கிளாஸ் எல்லாம் வேறு கேட்க சொல்கிறீங்களே அப்படின்னு அந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி அந்த பர்சனும் இது எல்லாம் தான் சொல்லிகிட்டு இருந்தா. இப்போ அந்த மாதிரி இந்த நான் தான் கருத்தா, அப்புறம் நான் இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும், இப்போ நான் ஒரு வேலை பண்ணியிருக்கேன், இதுலேருந்து நான் ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நேச்சுரலாக அந்த பர்சனுக்கு ஆங்ஸைட்டியும் கூட இருந்துகிட்டே இருக்கும். என்ன ரிசல்ட் வருமோ தெரியலையே, நான் நன்னா தான் பண்ணியிருக்கேன், ஆனால் என்ன ரிசல்ட் எனக்கு வரும்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ அகங்கார ஐ வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஆனால் இப்போது அந்த ஞானிக்கு ஆத்மாங்கிற மவுண்டனுக்கு முன்னாடி அகங்கார ஐ இப்போ எப்படி இருக்குமா? தூசி மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு பெரிய மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஊட்டிலாம் போனீங்கன்னா பெருசாக இருக்கும்ல மரம்லாம். இப்போ அதை வந்து கீழேந்து அந்த மரத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? பெருசாக தெரியும். அதே வேறு ஏதாவது ஒரு மலை மேலே ஏறி நின்றுண்டு அதே மரத்தை இப்போ பார்த்தா எப்படி இருக்கும்? சின்னதாக ஆகிடும் இல்லையா? அது மாதிரி நம்ம லைஃபுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட எப்போ பெருசாக தெரியும் நமக்கு? அகங்காராவோட ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து பார்க்கும் பொழுது ப்ராப்ளம் எல்லாம் பெருசாக தெரியும். ஆத்மாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கும் பொழுது வெரி வெரி இன்சிக்னிஃபிகண்ட். அப்போ ஞானி வந்து அகங்காராவோட ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அதை அவாய்டு பண்ண மாட்டார். ஆனால் ஆத்மாவோட ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து பார்க்கறதுனால ஞானிக்கு அகங்காராவோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக தெரியும். இப்போ இந்த பாடியோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கும் பொழுது தான் எனக்கு வயசாகிறது அப்படின்னு சொல்லுவேன் இல்லை. ஆத்மாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கும் பொழுது வயசுலாம் அப்படின்ற பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை. அப்போ இந்த ஐயை வந்து ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ இந்த நான் அப்படிங்கிறது எது மேலே வச்சுட்டு இருக்கேன்? நான் இந்த பாடி அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன் இல்லையா? அந்த பாடியில் இருக்கிற நானை தூக்கி இப்போ எங்கே போடணும்? நம்ம ஆத்மா அப்படிங்கிறதுல அந்த நானை இப்போ நாம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ பாடியை இப்போ எப்படி பார்க்கணும்? டிவி பார்க்குற மாதிரி பார்க்கணும். டிவியில் எப்படி சீரியல்லாம் நல்லா பார்க்குறோம்ல, ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்குறோம்ல, அது அந்த மாதிரி இந்த சரீரத்தை இப்போ ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்கணும். அப்போ எத்தனையோ பில்லியன்ஸ் ஆஃப் சரீரங்கள் அப்பியர் ஆகிறது, டிஸ்அப்பியர் ஆகிறது. அதில் இது ஒரு சரீரம். சரீரங்கள் வர்றதுனாலையோ இல்லை சரீரங்கள் வந்து போகிறதுனாலையோ இந்த சிருஷ்டிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதா? எத்தனையோ சரீரங்கள் பிறக்கிறது, எத்தனையோ சரீரங்கள் இறந்து போகிறது, மரிக்கிறது இல்லை. அதனால் இந்த கிரியேஷனுக்கு ஏதாவது ஆச்சானா எதுவும் ஆகிறது இல்லை. அப்போ இந்த ஆங்கிள்லேருந்து நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இப்போ எப்படி இருக்கும்? இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஆகிடும். இப்படி வந்து இந்த கனவில் கர்மாலாம் வருதே, நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோம்ல, நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோம்ல, அது எல்லாம் இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கா இல்லையா? எப்போ இன்சிக்னிஃபிகண்ட் ஆகிறது? கனவுலேருந்து முழிச்சுட்ட உடனே நம்ம கனவுல ஒரு கொலையே பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, சரியா? அப்போ முழிச்சுட்ட உடனே என்ன ஆகிறது? அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு ஆறுது இல்லையா? அது மாதிரி இந்த ஞானம் வந்த உடனே இங்கே இருக்கே இந்த ஜாக்கிரத அவஸ்தாவில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கூட எப்படி ஆகிடும்? இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஆகிடும். அப்போ ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்ன வித்தியாசம்? ஞானி வந்து தன்னை ஆத்மா அப்படின்னு கிளைம் பண்ணிப்பார், அஜ்ஞானி தன்னை
அகங்காரா அப்படின்னு கிளைம் பண்ணிப்பார். அதனால கீதாவில் வந்து ஆத்மாவை பற்றி என்னென்னலாம் டிஸ்கிரிப்ஷன் வருதோ அது எல்லாமே ஞானியுடைய டிஸ்கிரிப்ஷன். இப்போ எங்கெங்கெல்லாம் அகங்காராவை பற்றின டிஸ்கிரிப்ஷன் வருதோ அதெல்லாம் அஜ்ஞானியை பற்றின டிஸ்கிரிப்ஷன். இப்போ அகங்காரா தான் நான் அப்படின்னு சொன்னால் அவனை தான் சம்சாரி அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ நான் அகங்காரான்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் சம்சாரா நம்மளை விட்டு போகவே போகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜன்ம மரண சைக்கிள் கண்டினியூ ஆகும். நான் அகங்காரா ஐ அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு பர்த்து டெத்து சைக்கிள் கண்டினியூ ஆகும். இதே நான் ஆத்மா அப்படின்னு கிளைம் பண்ணிட்டேன்னா, சும்மா கிளைம் பண்ணிக்கிறது இல்லை, நான் ஆத்மா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நான் அந்த ஷிஃப்டை பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் எப்போ நான் ஃப்ரீ? ஹியர் அண்ட் நவ். அப்போ 13வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், ஞானி வந்து தன்னை ஆத்மாவோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார். அதனால ஞானி ஒரு நாளைக்கும் நான் ஷரீரம் அப்படின்னு சொல்லவே மாட்டார். ஆனால் என்ன சொல்லுவார்? நான் இந்த ஷரீரத்திலையும் இருக்கேன், நான் இந்த ஷரீரத்தை பர்வேட் பண்ணி அந்த ஷரீரத்துக்கு உணர்வுத்தன்மையை கொடுக்குறேன், சென்ஷியன்சியை லெண்ட் பண்ணுறேன். இந்த சரீரம் கொஞ்ச நாளில் அழிஞ்சு போயிடும், ஆனால் நான் நித்யகா, அழியறது இல்லை. அதனால எதுக்கு மரண பயம் அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் கேட்குறார். இப்போ ஞானி வந்து என்ன பண்ணுவார்? தன்னோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுவார். சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்ய. அப்போ ஞானி எல்லா ஆக்ஷன்ஸையும் ரினவுன்ஸ் பண்ணுறார். எப்படி ரினவுன்ஸ் பண்ணுறார்? லிட்ரலி ரினவுன்ஸ் பண்ணுறதில்ல, தன்னோட ஐடென்டிஃபிகேஷனை ஷிஃப்ட் பண்ணுறது மூலமாக நான் எந்த ஆக்ஷன்ஸையும் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். மனசா அப்படின்னு சொன்னால் ஞானத்தினால அப்படின்னு அர்த்தம். ஞானீன, இப்போ ஞானேன அகம் அகர்த்தா அபோக்தா அப்படின்னு இந்த ஞானி வந்து சொல்கிறார். வஷி, வஷி அப்படின்னா ஞானின்னு அர்த்தம், மாஸ்டர், சுவாமி அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ நான் பாடி அப்படின்னு நான் சொன்னேன்னா ஒரு நாளைக்கும் நான் சுவாமின்னு கிளைமே பண்ணிக்க முடியாது. ஏன்னா பாடி வந்து எப்போதுமே அடிமையாக தான் இருந்தாகணும். ஏன்னா பாடியை எத்தனையோ ஃபேக்டர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம கனவு காண்றோம் இல்லையா, அந்த கனவில் நாமளே வருவோமா மாட்டோமா? கனவில் நாமளும் வருவோம். இப்போ அந்த கனவு சப்போஸ் முடிஞ்சு எழுந்துட்ட உடனே என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? கனவுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த கனவில் நான்லாம் வந்தேனே, அப்புறம் நிறையா வீடு மலை காடு அதெல்லாம் வந்ததே, அதெல்லாம் யார் கிரியேட் பண்ணா? நான் தான் அதை கிரியேட் பண்ணேன். கனவு பிரபஞ்சத்தை யார் கிரியேட் பண்ணா? தூங்க போனானே ஒருத்தன், அவன்தான் கனவு பிரபஞ்சத்தை கிரியேட் பண்ணா. அப்போ நான் தானே தூங்க போனேன், நான் தான் கிரியேட்டர். இப்போ ஜஸ்ட் நான் ஐயை ஷிஃப்ட் பண்ண உடனே எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் அதை வந்து கிரியேட் பண்ணுறது பாருங்க இல்லையா? கனவில் நடந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை, இன்சிக்னிஃபிகண்ட். ஏன்? அந்த கனவையே கிரியேட் பண்ணினது நான். அப்போ வஷி அப்படின்னு சொன்னால் மாஸ்டர். இப்போ ஞானிக்கு என்ன தெரியும்? இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணினது நான் அப்படின்னு தெரியும். அதனால இந்த ஞானி சுகம் ஆஸ்தே, தன்னோட லைஃப்பை கம்ஃபர்டபுளாக லீடு பண்ணுவார். பாக்கி பேருக்கு வேணால் எப்படி இருக்கும்? ஐயோ ஞானி வந்து தன்னோட உடம்பை இப்படி பார்த்துக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு பாக்கி பேர். ஆனால் ஏன் பாக்கி பேர் அப்படி பார்ப்பா? ஏன்னா அவள்லாம் வந்து அக்ஞானிஸ் இல்லையா? அந்த ஸ்டாண்டு பாயிண்ட்லேயே இருந்து ஞானியோடைய உடம்பை பற்றி அவள் வந்து கவலைப்படுவா. ஆனால் ஞானி சுகம் ஆஸ்தே, கம்ஃபர்டபுளாக அவரோட லைஃப்பை லீட் பண்ணுவார். பாடிலி கண்டிஷன்ஸை பார்த்து
ஞானிக்கு ஒரு விதமான பயமோ வருத்தமோ கவலையோ இருக்காது. ஓல்டேஜ் பற்றிலாம் ஞானிக்கு பயம் இருக்குமா? கடைசி காலத்தில் ஒரு வா தண்ணி யார் நமக்கு கொடுப்பா அப்படின்னு ஞானி யோசிப்பாரானா யோசிக்க மாட்டார். ஒருவேளை நான் போய் சேர்ந்துட்டா என்னோடய குழந்தை எனக்கு கருமாலாம் பண்ணுமா பண்ணாதான் ஞானி யோசிப்பாரானா யோசிக்க மாட்டார். இந்த கவலையெல்லாம் ஆக்சுவலாக எந்த ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து இந்த கவலையெல்லாம் உற்பத்தி ஆகிறது? நம்மளுக்கு அகங்காராவோட ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து தான் இது எல்லாமே இருக்குது. ஆத்மாவுக்கு இது எதுவும் கிடையாது. சுகம் ஆஸ்தே, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பா. இப்போ ஞானிக்கிட்ட போய் நீங்கள் எங்கே இருக்கேள் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில்? எல்லா இடத்துலையும் இருக்கேன் அப்படின்னு ஆன்சர் பண்ணாதீங்க. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? நவத்வாரே புரே, புறம் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் பாடி. இங்கே உடம்பை ஒரு ராஜ்யத்துக்கு கிருஷ்ணர் கம்பேர் பண்ணுறார். கிங்டம் சொல்கிறோம்ல, அதுக்கு கம்பேர் பண்ணுறார். இந்த உடம்புல இருக்கிற ஸ்கின் இருக்குல்ல, தோல், அதுதான் ராஜ்யத்துடைய மதில் சுவர், அந்த ஃபோர்ட்டுன்னு சொல்லுவோம்ல அது. இப்போ கிங்டம்மை ப்ரொடெக்ட் பண்ணணும்ல, அதுக்கு என்ன பண்ணுவா? சுவரெல்லாம் ஃபுல்லாக எழுப்பியிருப்பா. அப்போ மொத்த உடம்பையும் அது ப்ரொடெக்ட் பண்ணுறது, நம்மளுடைய ஸ்கின்னு தான் ப்ரொடெக்ட் பண்ணுறது இல்லையா? இப்போ மொத்தமாக செவரு கட்டி எல்லாத்தையும் மூடிட்டா அப்புறம் எப்படி அடுத்த நாட்டு ராஜாவோ எப்படி படையெடுத்து வரணும்னா கூட என்ன இருக்கணும்? ஒரு துவாரம் எதாவது இருக்கணும்ல, கேட்டுவே இருக்கணும். அது மாதிரி இந்த உடம்பு வெளி உலகத்தோட டிரான்சாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கணும்? கேட்வே டெஃபினட்டாக இருந்தாகணும் இல்லையா? அப்போ எவ்வளோ கேட்வேஸ் இருக்கு? நவத்வாரே புரே தேஹி, நவத்வாராணி இருக்கு, 9 துவாரங்கள் இருக்கு. 7 நம்மளுடைய மூஞ்சிலேயே இருக்கு, ஃபேஸ்லேயே இருக்கு. சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த, இதெல்லாம் நாம் டிரான்சாக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லையா? ஸ்பர்ஷ சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த. சப்த அதை எது மூலமாக கிரகிக்கிறோம்? ஸ்ரோத்ரம் அப்படிங்கிற இந்திரியம் மூலமாக அதை நாம் கிரகிக்கிறோம். ஸ்பர்ஷ அப்படின்னா என்னது? ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்க. ஸ்பர்ஷனா டச்சு. அதை எது மூலமாக கிரகிக்கிறோம்? ஸ்கின்னு மூலமாக, துவக்கு மூலமாக நாம் அதை கிரகிக்கிறோம். அப்புறம் ரூப அப்படின்னா ஃபார்ம்ஸ் அண்ட் கலர்ஸ், அதை எது மூலமாக கிரகிக்கிறோம்? சக்ஷுஹு, கண்ணு மூலமாக கிரகிக்கிறோம். அப்புறம் ரச, ரசனா டேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதை நாக்குக்கு என்னது? அப்புறம் பார்த்துட்டு சொல்லுங்க. நாக்கு மூலமாக அதை கிரகிக்கிறோம். அப்புறம் கந்த வாசனை, அதை மூக்கு மூலமாக கிரகிக்கிறோம். இது எல்லாம் என்ட்ரன்ஸ் கேட்ஸ். இப்போது 5 துவாரங்கள் 7 துவாரங்கள் முகத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் 2 வேஸ்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இருக்கிற துவாரங்கள், அது நம்மளோட உடம்போட கீழ் போர்ஷனில் இருக்குது. அப்போ இந்த உடம்பு ஒரு சிட்டி, அதுக்கு வால் இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு கேட்வேஸ் எல்லாம் இருக்குது, கேட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் இதில் நிறைய, இந்த உடம்புல நிறைய ரோட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லை, ஆர்டரிஸ், வெயின்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல. அப்போ ரோடு இருந்ததுன்னா ஆப்வியஸாக என்ன ஆகும்? டிராஃபிக் ஜாம் ஆகும். அதனால தான் பிளாக்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதனால டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னா என்ன பண்ணுவான் கவர்மெண்ட்டு? பைபாஸ் பண்ணி வேற கொட்டுவான். அதனால பிளாக்லாம் இருந்ததுன்னா டாக்டரும் பைபாஸ் அதெல்லாம் பண்ணுவா. இதில் பிராணன் இருக்குல்ல, பிராணன் தான் ஒர்க்கர். பிராணசக்தி இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும் இல்லையா? இப்போ இதில் ஜீவாத்மா தான் கிங்கு. யார் கிங்கு? ஜீவாத்மா தான் கிங்கு. இந்த ஜீவா உடம்புலேருந்து போன உடனே பாடி என்ன ஆகிடும்? பிரேதம் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா? பாடியால் சர்வைவ் பண்ண முடியாது. அப்போ தேஹி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? தேஹின்னா இந்த இடத்துல ஆத்மா அப்படின்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற ஆத்மா ஸ்பெசிஃபிக்காக தேகத்துக்குள்ள என்க்ளோஸ் ஆகும் பொழுது அதுக்கு தேஹி அப்படின்னு பேர் கிடைக்கிறது. சரி, இந்த தேஹி என்ன பண்ணுறான்?
ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்? தேகி என்ன பண்ணுறானா? நைவ குர்வன், ஒன்றுமே அவன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆத்மா, தேகினா ஆத்மான்னு பார்த்தோம் இல்லையா, ஆத்மா எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாது. ஏன்னா ஆத்மா அகர்த்தா. இப்போ கிளாஸு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறையா யாராவது ஒருத்தர் 2 பேர் இந்த ஜமக்காலம் விரிக்கிறது, சேரெல்லாம் எடுத்து போடுறது, லைட்டு போட்டு வைக்கிறது, அதெல்லாம் பண்ணியிருப்பாள்ல. இதை எல்லாத்தையும் எது விட்னஸ் பண்ணித்து? லைட்டு விட்னஸ் பண்ணித்து. முழுக்க வியாபிச்சிருக்கிற லைட்டு எல்லா விதமான ஆக்ஷன்ஸையும் பார்த்துது, சும்மா ப்ளஸ் பண்ணிது. இப்போ லைட்டு இல்லை அப்படின்னா இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பாசிபிளா? லைட்டு எந்த ஆக்ஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணலை, ஆனால் லைட் இல்லாமல் எந்த ஆக்ஷனும் நாட் பாசிபிள். இதுக்கு பேர் என்னன்னா சாட்சி பாவகா அப்படின்னு பேர். லைட்டு ஒரு 100 ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கும் இல்லையா, எதுலேயுமே தன்னை ஈடுபடுத்திக்கல, ஆனால் அது இல்லாமல் எந்த ஆக்டிவிட்டியும் இப்போது நடந்திருக்க பாசிபிலிட்டியே இல்லை. அதுக்கு பேர் சாட்சி பாவகா அப்படின்னு பேர். அப்போ லைட்டோட ப்ரெசன்ஸில் இப்போ ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஆக்ஷனோட ரிசல்ட்டும் லைட்டை சேராது இல்லையா. இப்போ லைட்டோட ப்ரெசன்ஸில் ஒரு டாக்டர் ஒரு சர்ஜரி பண்ணலாம், சர்ஜரி பண்ணி ஒரு பர்சனை காப்பாற்றலாம். அதே லைட்டோட ப்ரெசன்ஸில் ஒரு திருடன் எதையாவது திருடிண்டும் ஓடலாம் இல்லை. இப்போ சர்ஜரி பண்ணி காப்பாற்றின ஆக்ஷன்னால் கிடைச்ச புண்ணியமும் லைட்டை சேராது, திருடிண்டு ஓடினானே அதனால கிடைச்ச பாபமும் லைட்டை சேராது. லைட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இதுக்கு பேர் சாட்சித்வம் ஆர் சாட்சி பாவகா. இப்போ ஒரு ஞானி சாட்சியாக இருப்பார் எல்லாத்துக்கும். ஏன்னா ஆத்மா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஜஸ்ட்டு விட்னஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஞானி அகர்த்தா மட்டும் இல்லை, அதாவது ந குருவன் மட்டும் இல்லை, ந காரையன் அபி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஆக்ஷன் சொல்கிறோம்ல, கர்மா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது 2 ஃபோல்டு. ஒன்று டைரக்ட் ஆக்ஷன், இன்னொன்று இன்டைரக்ட் ஆக்ஷன். அது என்னது இன்டைரக்ட் ஆக்ஷன்? டைரக்டாக நானே பண்ணினேன்னா டைரக்ட் ஆக்ஷன். நான் வேற ஒருத்தரை, நான் பண்ணாமல் வேற ஒருத்தரை பண்ணுறதுக்கு தூண்டினேன் அப்படின்னா அதுக்கு பேர் நான் பண்ணுற இன்டைரக்ட் ஆக்ஷன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அடுத்த வாழை பண்ணுறதுக்கு தூண்டுறது. இப்போ நானே பண்ணினேன்னா நான் கர்த்தா. நான் இன்னொருத்தரை பண்ணுறதுக்கு தூண்டினேன் அப்படின்னா எனக்கு பேர் காரயிதா அப்படின்னு பேர். கர்த்தா காரயிதா. இப்போ ஏதாவது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய சட்டம் என்ன சொல்கிறது? க்ரைம் பண்ணினவனுக்கும் தண்டனை, க்ரைம் பண்ண தூண்டினவனுக்கும் தண்டனை. இப்போ என்ன கேள்வி வரும்? ஆத்மா எதுவும் பண்ணலை, ஓகே, அகர்த்தா ஓகே. ஒருவேளை ஆத்மா யாரையாவது தான் எதுவும் பண்ணாமல் வேற யாரையாவது பண்ணுறதுக்கு தூண்டி விடுறதா இப்படின்னு ஒரு டவுட்டு நம்மளுக்கு வரலாம்ல. அப்படி மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் வசதியாக என்ன சொல்லலாம்? நான் எதுவுமே பண்ணலப்பா, ஆத்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன தூண்டினது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எதுவுமே பண்ணலை, பகவான் எல்லாத்தையும் பகவான் தான் பண்ணுறார். ஏன் இந்த உன்னை கெட்டதெல்லாம் பண்ணுன்னு பகவான் அப்போனா தூண்டி விடுறாரா? இதெல்லாம் பண்ணு, இப்படியெல்லாம் பண்ணு, கிரிமினல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணு, பகவான் அப்படி தூண்டி விடுறாரா? எவ்வளோ அனர்த்தம் இல்லையா. இப்போ சில பேர் சொல்கிறால, நம்ம பகவான் கையில் இருக்கிற பொம்மைகள், கைப்பாவைகள் அதெல்லாம் சொல்லுவாளே,
அவன் ஆட்டி வைக்கிறான், நாம் வந்து ஆடுறோம் அப்படிலாம் சொல்கிறாள்ல. அதாவது நாம் வந்து பகவானுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்லாம் சில பேர் சொல்கிறா. இப்போ அந்த மாதிரி ஆர்கியூ பண்ணுறவாளுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ தப்பு நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, சரி ஒரு கொலை நடக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ கொலை நடக்கிறது அப்படின்னா யாருக்கு தண்டனை கிடைக்கும்? கொலை பண்ணினவனுக்கு தண்டனையா இல்லை கொலை பண்ண யூஸ் பண்ணின இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தண்டனையா? இப்போ கத்தியை யூஸ் பண்ணி கொலை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு தண்டனை? கத்திக்கா கொலை பண்ணினவனுக்கா? ஆப்வியஸாக யார் கொலை பண்ணானோ. இப்போ பகவானுக்கு நாம் எல்லாரும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பகவான் தான் எல்லாத்தையும் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் நியாயப்படி யாருக்கு தண்டனை கொடுக்கணும்? இப்போ பகவானுக்கு தான் எல்லா தண்டனையும் கொடுக்கணும். அப்போ எவ்வளோ இல்லாஜிக்கலாக இந்த ஆர்கியூமெண்ட் இருக்குல்ல. பகவான் தான் எல்லாமே பண்ணுறான், நல்லதும் அவன் தான் பண்ணுறான், கெட்டதும் அவன் தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறது டோட்டலி அப்சர்ட். இப்போ ஆத்மாவை நீனு ப்ளேம் பண்ணாத, ஆர் பகவானை ப்ளேம் பண்ணாத அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். ஆத்மா வந்து ஒரு கிரிமினலை தப்பு பண்ணுன்னு தூண்டாது, ஒரு செயின்ட்டை நல்லது பண்ணு அப்படின்னும் தூண்டாது. அப்போ ஆத்மா என்ன தான் பண்ணுறது? விட்னஸ் பண்ணுறது. லைட்டு மாதிரி. இப்போ நம்மளுக்கு வந்து நல்ல திங்கிங் பேட்டர்ன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்ல திங்கிங் பேட்டர்ன் இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணுறோம்? குட் ஆக்ஷன்ஸ் பண்ணுறோம். அந்த குட் ஆக்ஷன்ஸையும் லைட்டு பிரகாசப்படுத்தி காமிக்கும். இப்போ கெட்ட திங்கிங் பேட்டர்ன் இருந்ததுன்னா கெட்ட ஆக்ஷன் பண்ணுவேன், அந்த கெட்ட ஆக்ஷனையும் லைட்டு பிரகாசப்படுத்தி காமிக்கும். அப்போ நல்லது கெட்டது இது எல்லாம் எதை சேர்ந்தது? அகங்காரா ஐயை சேர்ந்தது, லோவர் செல்ஃப் சொல்கிறோம்ல. இப்போ ஆத்மா ஐ ஒரு ஹையர் ஐக்கு இது எதுவும் கிடையாது. அதனால தான் உபனிஷத்து என்ன சொல்கிறது? அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத் அப்படின்னு கட்டோபனிஷத்னு ஒரு உபனிஷத் அது சொல்கிறது. நோ புண்ணியம் நோ பாபம். அதை தான் இங்கே நைவ குருவன் ந காரையன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார்.